40 ஆண்டுகளுக்கு நீருக்குள் யோக நித்திரையில் ஒரு பெருமாள். கோவிலுக்குள் அல்ல, கருவறையிலும் அல்ல, ஒரு குளத்தின் அடியில், உலகம் அறியாத ஒரு ரகசியமாக. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் பக்தர்களுக்கு தரிசனம் தரும் அந்த அதிசயத்தின் பெயர்தான் அதிவரதர். தமிழ்நாட்டின் பழமையும் பெருமையும் கொண்ட காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இந்த அதிசயம் நிகழ்கிறது. அதிவரதர் என்பது சாதாரண பெருமாள் விக்கிரகம் அல்ல, அத்தி மரத்தில் உருவாக்கப்பட்ட வரதராஜ பெருமாளின் மூல முதற்கோலம். அதனால்தான் அவரை அத்திவரதர் என்றும் அதிவரதர் என்றும் அழைக்கிறோம். புராணங்களின்படி பிரம்மதேவன் செய்த ஒரு மகா யாகத்தில் திருமால் வரதராஜராக தோன்றி அருள் புரிந்தார். அந்த தருணத்தில் உருவான அந்த மூல விக்கிரகமே இன்றைய அதிவரதர். காலப்போக்கில் படையெடுப்புகள், கலவரங்கள், ஆபத்துகள், அத்திவரத்தில் செய்யப்பட்ட இந்த அரிய விக்கிரகம் சேதமடையக்கூடாது என்பதற்காக அதை கோவிலின் அனந்தசரஸ் குளத்திற்குள் பாதுகாப்பாக மறைத்தனர். நீருக்குள் வைத்தால் அத்திமரச் சிலை நூற்றாண்டுகளாக பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பப்பட்டது. அதனால்தான் அதிவரதர் இன்றும் நீருக்குள் யோக நித்திரையில் இருப்பதாக ஐதீகம். அத்திவரதரை குளத்திலிருந்து வெளியே எடுப்பதற்கு முன் பல நாட்கள் நீடிக்கும் சிறப்பு சடங்குகள் நடத்தப்படுகின்றன. முதலில் வரதராஜ பெருமாள் கோவிலின் அனந்தசரஸ் குளத்து நீர் முற்றிலும் வற்ற செய்யப்படும். அதன் பின்னர் சிலையை பாதுகாத்து வந்த வெள்ளிப்பேழை குளத்தினடியில் தெரியவரும். சிலையை வெளியே எடுப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பே பூசாரிகள் குளத்திற்குள் இறங்கி சிலையை சுற்றி பல நூற்றாண்டுகளாக பாதுகாப்பாக இருந்த நாகாபரணங்களை மிகுந்த கவனத்துடன் நீக்குவார்கள். அதன் பின்னர் வெள்ளிப்பேழை திறக்கப்பட்டு அத்திவரதர் மிகுந்த பக்தியுடன் வெளியே எடுக்கப்படுகிறார். நீருக்குள் பல ஆண்டுகள் இருந்ததால் சிலையின் மரத்தன்மை கெடாமல் இருக்க எண்ணெய் பூசி சுத்திகரிப்பு பூஜைகள் பல நாட்கள் செய்யப்படுகின்றன. சுத்திகரிப்புக்கு பிறகு அத்திவரதர் வசந்த மண்டபத்தில் 48 நாட்கள் வைத்து பக்தர்களுக்கு தரிசனம் அளிப்பார். முதல் 24 நாட்கள் பள்ளி கொண்ட நிலையில் அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்தில் தரிசனம் வழங்குவார். இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காஞ்சிபுரத்தில் கூடி கண்ணீருடன் தரிசனம் செய்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு பல கோடி பக்தர்களுக்கு அதிவரதர் அருள் பாலித்தார். அந்த பாக்கியம் மீண்டும் கிடைக்க இன்னும் 40 ஆண்டுகள், ஒரு தலைமுறை காத்திருக்க வேண்டும். 48 நாள் தரிசனத்திற்கு பிறகு சிலை மீண்டும் நீருக்குள் வைக்கப்படுவதற்கு முன் மரத்தன்மை கெடாமல் இருக்க எண்ணெய் மற்றும் இயற்கை பாதுகாப்புகள் மீண்டும் பூசப்படும். அதன் பின்னர் அத்திவரதர் வெள்ளிப்பேழைக்குள் வைக்கப்பட்டு மீண்டும் நாகாபரணங்கள் பொருத்தப்பட்டு அனந்தசரஸ் குளத்திற்குள் மிகுந்த பக்தியுடன் இறக்கி வைக்கப்படுகிறார். அதிவரதரின் முகம் மிகவும் சாந்தமாக, கண்கள் மூடிய யோக நிலையில். இது உலகிலேயே மிக அரிய ஒரு பெருமாள் தரிசனம். பக்தர்களின் நம்பிக்கைப்படி நீண்ட கால வேண்டுதல்கள் நிறைவேறும், வாழ்க்கையில் நிலைத்த தன்மை கிடைக்கும், குடும்ப பிரச்சனைகள் தீரும், மன அமைதி உண்டாகும். அதனால்தான் இந்த தரிசனம் ஒரு தலைமுறைக்கே ஒரு முறை கிடைக்கும் பெரும் பாக்கியம். இது வெறும் புராண கதையல்ல, பல நூற்றாண்டுகளாக தொடரும் ஒரு ஆன்மீக அதிசயம். நீருக்குள் யோக நித்திரையில் உலகத்தை காக்கும் பெருமாள் அதிவரதர்.